கலாநிதி மாறனுக்கு எதிரான தயாநிதி மாறனின் திடீர் லீகல் நோட்டீஸ் அதில் குறிப்பிட்டிருந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே திமுகவின் மூத்த தலைவர்களையும் சக எம்பிக்களையுமே கடும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதா? தயாநிதி மாறன் இவ்வளவு வேகமாக காட்டமாக செயல்பட்டிருப்பது கோபாலபுர குடும்பத்தையுமே ரொம்ப அதிர்ச்சி அடைய வைத்து விட்டதா? கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் இவ்வளவு கடுமையான வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதன் பின்னணி பற்றி தயாநிதி மாறன் வட்டாரங்கள் அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவித்துள்ளார்கள். தயாநிதி கொஞ்ச நாளாகவே மன உளைச்சலில் தான் இருக்கிறாரா? குறிப்பாக கட்சியில் மொத்தமாக ஒதுக்கிவிட்டார்களா? உட்கட்சியில் தமக்கு பெரிய மரியாதை இல்லைன்னு நினைக்கிறாரு. மத்திய சென்னை மக்களவை தொகுதி எம்பியாக இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு அவர் தயாநிதியை மதிப்பதே கிடையாதா? கண்டுகொள்வதும் இல்லையா? குறிப்பாக மேயர் பிரியா கூட மத்திய சென்னைக்கு வந்தால் ஒரு வார்த்தைக்கு கூட சொல்வதில்லையா? அனைவரும் உதயநிதியின் கீழ் இருப்பதால் தயாவை ஓரம் கட்டியுள்ளார்கள். இதுதான் முதல் காரணமா? அடுத்ததாக கோபாலபுரத்திலும் கலாநிதிக்கு இருக்கும் ஆதரவு மரியாதை தயாநிதிக்கு இல்லையா? திமுகவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த குடும்பமே புறக்கணிக்கப்படுகிறோம் என்பதுதான் தயாநிதியின் வேதனையா? சில நேரங்களில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் மட்டும் போய் சில உதவிகளை கேட்பார் தயாநிதி. அதற்கும் அங்கு மதிப்பில்லையா? ஏனென்றால் மணி பவர் எல்லாம் கலாநிதியிடம் இருப்பதுதான் காரணமா? தேர்தல் நேரத்தில் கலாநிதி தேவைப்படும் அளவுக்கு தயாநிதி தேவைப்படவில்லையா? இப்படி கட்சியிலும் மரியாதை இல்லை, குடும்பத்திலும் தமக்கு வரவேண்டிய பங்குகள் முறையாகவும் முழுமையாகவும் கிடைக்கவில்லை, கோபாலபுரமும் ஒதுக்கிவிட்டது என்பதால் தான் இப்படி லீகல் நோட்டீஸ் என தட்டாலடியாக வேற லெவலுக்கு இறங்கிவிட்டார் தயாநிதி. இந்த பிரச்சனையில் கருணாநிதி போல திமுக தலைவர் ஸ்டாலின் தலையிட்டு குடும்ப பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், நான் பேசுகிறேன் என தயாநிதியிடம் கூறினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது தயாநிதியிடம் முதல்வராகவும் கட்சி தலைவராகவும் கூட சொல்கிறேன் என சமாதானப்படுத்த ஸ்டாலின் முயற்சித்திருக்கிறார். ஸ்டாலினின் முயற்சிகளை தொடர்ந்து தயாநிதி மாறனுக்கு ரூபாய் 2000 கோடி தர கலாநிதி மாறன் முன்வந்தாராம். ஆனால் தயாநிதி மாறன் இது மிகவும் குறைவான தொகை என ஏற்க மறுத்தாராம். பல லட்சம் கோடிக்கு அதிபதி, ஆனால் தருவதோ 2000 கோடியா என கொந்தளித்துள்ளார் தயாநிதி. அப்போதும் கூட ஸ்டாலின் தலையிட்டு கலாநிதியிடம் பேசி கூடுதலாக ரூபாய் 500 கோடி தர சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதையும் ஏற்க மறுத்த தயாநிதி மாறன் இப்போது ஸ்டாலினை மீறி கடுமையான குற்றச்சாட்டுகளுடன் கலாநிதி மாறனுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இதுதான் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்கின்றனர். திமுக தலைவர் ஸ்டாலினின் சமாதான முயற்சிகளை மீறி இப்போது கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியதால் அவருக்கு திமுகவில் இனி எதிர்காலம் இல்லை என்று ஆகிவிட்டது. இப்படி திமுகவிலும் எதிர்காலம் இல்லாமல் கோபாலபுர குடும்பத்தின் கோபத்துக்கும் உள்ளாகி சொந்த குடும்பத்திலும் ஆதரவு இல்லாமல் இருக்கும் தயாநிதி மாறனுக்கு அப்படி யார்தான் பெரிய அளவில் ஆதரவு தருகிறார்கள் என்ற செய்திகள் திமுகவை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. டெல்லியில் இருந்து சிலர் தயாநிதி மாறனை இயக்குகிறார்கள் என மாப்பிள்ளை தரப்பு ஸ்டாலினிடம் கூறியுள்ளார்கள். திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவோ முயற்சித்தும் பிரச்சனை வேண்டாம் என எச்சரித்தும் பிடிகொடுக்காமல் தயாநிதி மாறன் லீகல் நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் இப்போது பங்குச்சந்தை விவகாரங்களுக்கான அமைப்பான செபியிடம் போயிருக்கிறது. செபிதான் மேலிட உத்தரவு வந்தால் அமலாக்கத்துறைக்கு பைல்களை அனுப்பி வைக்குமா? அதுவும் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில்தான் சன் குழுமம் முடங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.